அப்போ யார் தமிழனுடைய கடவுள்? கற்பிக்கப்பட்ட கடவுள் தமிழர்களுக்கு கிடையாது. தன் மண்ணுக்காக, தன் நாட்டிற்காக, தன் ஊருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறான் அல்லவா, அந்த மாவீரர்கள் தான் தமிழர்களுடைய கடவுள்கள். இன்றைக்கு வீரனார் என்றும் முனியப்பன் என்றும் இங்கே பேசப்படுகின்ற அந்த ஆண் வழி தெய்வங்களாக இருந்தாலும் தாய் வழி தெய்வங்களாக இருந்தாலும் அனைவருமே இந்த மண்ணில் வாழ்ந்த நம்முடைய பாட்டன் பாட்டிகள். மாவீரனை புதைத்த இடத்தில் நடுகிற நடுகல்லை வழிபடுகிற வழிபாட்டு மரபை தவிர வேறு நெல் போட்டு வழிபடுகிற எந்த கடவுளும் எங்களுக்கு கிடையாதடா என்று சொல்லுகிறான். நெல் போட்டு நெல்லுகுத்து வழிபடும் கடவுளும் இலவே. பெரியார் சொல்லுகிற கடவுள் இல்லை என்று முதலில் சங்க இலக்கிய புலவன் சொல்லுகிறான். நாங்களெல்லாம் எங்கள் மண்ணில் எங்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்த எங்களுடைய தமிழ் மூதாதையர்கள் தான் எங்களுடைய கடவுள்களே தவிர வேறு கற்பிக்கப்பட்ட கடவுள்கள் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஞாயிறை வழிபடுவோம், மழையை வழிபடுவோம், நிலாவை வழிபடுவோம், மரத்தை வழிபடுவோம் என இயற்கையையும் வழிபட்டவர்கள். அதை போலவே தங்கள் மானம் காக்க, தங்கள் மண்ணை காக்க உயிரை கொடுத்த அவர்களையும் நாங்கள் வழிபடுவோம் என்ற வழிபாட்டு மரபின் தொடர்ச்சிதான் நம்முடைய தமிழ் முருகன்.